வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை ராமனுங்க. இன்னைக்கு நம்முடைய எஸ்கே அஷ்டம் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நாகதோஷம், அதாவது சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது சரி, இல்ல வரன் பார்க்க நம்ம போகும்போதும் சரி, நாகதோஷம் இருக்கா சர்ப்பதோஷம் இருக்கா நம்மளை கேட்பாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த நாகதோஷத்தாலே பார்த்தீங்கன்னா திருமணங்கள் தடைப்பட்டு போய்கிட்டே இருக்கும், தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பாக்குறது பாத்தீங்கன்னா நாகதோஷம் சர்ப்பதோஷம் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா, இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் வந்து திருமணத்தை எப்படி பாதிக்குது, இந்த நாகதோஷத்துக்கும் சர்ப்பதோஷத்துக்கும் நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணணும், அதே மாதிரி இந்த சர்ப்பதோஷம் வந்து திருமணத்தை தடுக்கக்கூடிய, திருமணத்தை தள்ளி வைக்கக்கூடிய, இல்ல தள்ளி போடக்கூடிய அந்த சர்ப்ப தோஷமா எப்படி நமக்கு வந்து மாறுதுன்னு பார்த்துட்டு வருவோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கன் வச்சு உங்களுடைய வந்துகிட்டே இருக்கும். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிஷன் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வேல்யூபிளான பொருள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிளான கருத்தை கமெண்ட் தெரியப்படுத்துங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த சர்ப்ப தோஷம் என்ன, இந்த சர்ப்ப தோஷம் எப்படி கலஸ்திர தோஷமா இருக்கு நம்ம பார்த்துட்டு வருவோங்க. பொதுவா சர்ப்ப தோஷம்னாவே நம்ம வந்து முற்பிறவியில நம்ம வந்து சர்ப்பங்களுக்கு இழைத்த தீங்கின் பிரதிபலன் இப்பிறவில தோஷமா குற்றம் வந்து நமக்கு வர்றதுங்க. பொதுவா ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த சர்ப்பம்னு அழைக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ராகுவும் கேது, இந்த ராகு கேது இவங்கதான் சர்ப்பம். இந்த சர்ப்பம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதை தடுக்கிறதுல முதன்மையான பங்கு. எப்படி சார்னா, சனி ராகு கேது செவ்வாய். ராகு வந்து சனியை போல செயல்படுவாரு, கேது வந்து செவ்வாயை போல செயல்படுவார். அப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்காம தடுக்குது 4 பாகி முன்னாடிப்பாங்க, ராகு கேது சனி செவ்வாய். இதுல தோஷமா செயல்படக்கூடியது பாத்தீங்கன்னா ராகுவும் கேது. இந்த கலஸ்திர தோஷமா எங்க வந்து ராகுது அமையுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல இருந்தா உங்களுக்கு வந்து தோஷம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கலஸ்திர தோஷமா செயல்படும் சார். அடுத்தபடியா சந்திரன், அதாவது ராசிங்கிறப்பட்ட அந்த சந்திர பகவான் வந்து உடலாகவும் லக்னம் வந்து உயிராகவும் இருக்கும். உடலுக்கு உயிர் தேவை, உயிருக்கு உடல் தேவை. இது ரெண்டும் இல்லாம ஒரு மனிதன் கிடையாது, புரியுதுங்களா? அதே மாதிரி சந்திரனுக்கு 2ஆம் பாகம் பார்க்கணுமா சார்னா, சந்திரனுக்கு 2ஆம் பாகம் பார்க்க தேவையில்லை. புரியுதா? உங்க ராசியில ராகுவோ கேதுவோ இருக்கா, கலஸ்திர தோஷம் இருக்கு சார். சரி, அடுத்தபடியா உங்களுக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்காரா, தோஷம் இருக்கு சார். லக்னத்திலேயே அமர்ந்திருக்காரா, தோஷம் இருக்கு சார். அப்போ ராசி லக்னம் 2ஆம் பாவம் இங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலஸ்திர தோஷமா இந்த சர்ப்ப தோஷம் இங்க இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சார் நான் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தோசாம்பியம் மேட்ச் பண்ணிக்கணும். அது என்ன சார் தோசாம்பியம் பண்றதுன்னா ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து இதே அமைப்புல உள்ள பெண் ஜாதி அப்படியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து லக்னத்து 2ல வந்து ராகு கேது இருக்கா, வரக்கூடிய பெண்ணோ இல்ல ஆணோ அவங்களுக்கும் 2ல ராகு கேது இருக்கான்னு பாருங்க. புரியுதா? எப்படி சார்னா, இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க கும்பராசியா இருக்கீங்க, புரியுதுங்களா? கும்பராசி சிம்ம லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்ம லக்னத்துல ராகு இருக்கார், புரியுதா? சிம்ம ராகு இருந்தா நேர் யாராவது கேது, அப்போ இங்க லக்னத்துல ராகு இருக்காரு இல்லையா, அப்போ உங்களுக்கு தோஷம் இருக்கு. சரி சார், நான் வந்து சிம்ம லக்னமா இருக்கேன் சார், நானு எனக்கு வந்து கன்னி வீட்டுல எனக்கு வந்து இங்க ராகு உட்கார்ந்துருக்காரு சார், நான் கன்னி ராகுனா லக்னத்து 2ஆம் இடம், அப்போ உங்களுக்கு இது தோஷம் இருக்கு சார். அதே கேது வச்சுக்கோங்க, கேது இருந்தாலும் தோஷம் தான். நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்க, லக்னத்துல கேது இருக்காரா, தோஷம். 2ஆம் இடத்துல கேது இருக்காரா, தோஷம். ஏன்னா இவர் இங்க வந்து நேர் ஆப்போசிட் இருப்பார், புரியுதா? 180 டிகிரி ஆப்போசிட்ல ராகு கேதுகள் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. சரி சார், எனக்கு நான் சிம்ம லக்னம் சார், கும்பராசி சார், எனக்கு வந்து லக்னத்திலையும் ராகு கேதுக்கள் இல்ல, 2ஆம் ராகு இல்லை. ஆனா எனக்கு கும்பத்துல எனக்கு வந்து சந்திரனோட ராகு உட்கார்ந்துருக்கா சார், தோஷம் சார். அதே கும்பத்துல கேது உட்கார்ந்துருக்காரா, தோஷம் சார். ஏன்னா இவர் வந்து நேர் ஆப்போசிட் இருக்க போறார். சோ இது மாதிரி உள்ள அமைப்புக்கு நீங்க தோஷம் உள்ள பெண்ணை பார்த்து நீங்க மேட்ச் பண்றது ரொம்ப நல்லது. பையனா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா பையன், இப்படி பார்த்துக்கோங்க. இதுல அடுத்த ஒரு கேள்வி வரும், சார் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஓகே, எனக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கு சார், தோஷமா சார்னா? 4, 5ல இருக்கிறது தோஷம் தான், ஆனா அது வந்து திருமணத்தை தடை பண்ற அளவுக்கு வராதுங்க. ஏன்னா 4, 5ங்கிறது வந்து எட்டி போயிடும். லக்னங்கிறது உடல் உயிர், புரியுதுங்களா? குடும்பஸ்தானம்.
இங்கதான் நிற்கும். இந்த 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தில் கூடிய ராகு கேதுக்கள் திருமண தோஷத்துக்கும் திருமண குற்றத்துக்கும் தார குற்றத்துக்கும் தார தோஷத்துக்கும் பங்கேற்க போறது கிடையாது. இந்த வகையான சர்ப்ப தோஷத்துக்கு நம்ம வந்து சர்ப்ப சாந்தி பூஜை பண்ணிக்கிட்டா போதும். அப்ப சர்ப்பதா சாந்தி பூஜை மட்டும் எனாஃப் இந்த 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுக்கு. சரி சார், இதுல இந்த நான் மேட்சஸ் பாக்குறேன் சார், நான் வந்து பொண்ணு பார்த்திருக்கேன், எனக்கு வந்து லக்னத்துல வந்து ராகு இருக்காரு, பொண்ணு கண்டா அந்த ராகு இருக்கு சார், கட்டலாம். எனக்கு வந்து ராசியில ராகு இருக்கு சார், இங்க லக்னத்துல ராகு இருக்கு சார், கட்டலாம். ஏன்னா இவங்க வந்து இந்த 1, 2 சந்திரன் இங்க இருக்கவங்களுக்கு நீங்க வந்து அந்த அமைப்பு பார்த்து நீங்க கட்டிக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லதா இருக்குங்க. ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கும், மாற்று கருத்து நிறைய கொடுப்பாங்க, குடும்ப வாழ்க்கை சிக்கல் ஏற்படுத்துவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, போதண்டா சாமி இருக்க வாழ்க்கையே வேண்டாம் கொண்டு விட்டுருவாங்க. இந்த ராகுங்கிறது பாத்தீங்கன்னா அபரிவிதம் அள்ளி கொடுக்கும், கேதுங்கிறது அப்படியே பிடிக்கும். சாதாரண 10வது படிச்சிருப்பாங்க, நல்லா ராகு நிலையில இருப்பாருங்க, ராகு உச்சமா இருப்பாருங்க, அது பெரிய மல்டி மில்லியன்ஸ் ஆயிடும். ஒருத்தன் பாத்தீங்கன்னா பிஹெச்டி எம்எஸ்சி எல்லாம் முடிச்சு எம்எஸ்சி பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருப்பான், பாத்தீங்கன்னா 10,000 சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்பான், அந்த 10,000 சம்பளம் கிடைக்காம அழிஞ்சிருப்பான். என்னன்னு பார்த்தா கேது உச்சம் மாதிரி பார்த்துருப்பான். அப்போ இது அப்படியே மாத்தி அடிக்கக்கூடிய கிரகங்கள், ஒண்ணு கொடுக்கும், இன்னும் சுத்தமா கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இதுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல உட்காரும் போதும், நம்ம குடும்ப சார்ந்து உட்காரும் போதும் அங்க வந்து குடும்ப சாணங்கிறது நம்ம வீக்காக நடத்தாங்க. சரிங்க, இப்ப இந்த சர்ப்ப சாந்தி பூஜை எப்படி சார் நான் பண்றதுன்னா, இந்த 4ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்களுக்கு நீங்க சர்ப்பசாந்தி பூஜை பண்ணிட்டு திருமணம் பண்ணாவே போதும். இந்த சர்ப்பசாந்தி பூஜை எப்படி சார் பண்ணணும்னா, திருமணத்திற்கு முன்னாடி அந்த வரன் எழுதும் முன்னாடி திருநாகேஸ்வரம் அங்க போயிட்டு அங்க சர்ப்பசாந்தி பூஜை பண்ணுவாங்க. ராகு கேதுக்களுக்கு மிக உகந்த ஸ்தலம் திருநாகேஸ்வரம். ராகு தோஷமா இருந்துச்சுன்னா திருநாகேஸ்வரம் போங்க, கேது இருக்காருன்னா கீழ்பெரும்பள்ளம் போங்க. புரியுதுங்களா? இல்ல சார் நான் ரெண்டுக்குமே சேர்த்து அங்க திருநாகேஸ்வரம் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கிற அந்த நம்ம சர்ப்பசாந்தி பூஜைக்கான ஆலயங்க. இது ஒண்ணு. அடுத்தபடியா நம்ம சர்ப்பங்களுக்காகவே நம்ம வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, எனக்கு வந்து ராகுவும் சரியா இல்லை, எனக்கு கேதுவும் சரியா, சில கிரக அமைப்புகளை சேர்ந்து இருக்காங்க சார், எனக்கு இன்னும் பவரா வேணும் சார், ஸ்ரீ காளஹஸ்தி போங்க. அங்க ஸ்ரீ காளஹஸ்தியில பாத்தீங்கன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் சேர்த்து பண்ணுவாங்க. அங்க ராகுக்கு கேதுவும் சேர்த்து பரிகாரம் பண்ணக்கூடிய ஸ்தலம் பார்த்தா ஸ்ரீ காளஹஸ்தி. அதுக்கு முன்னாடி இங்க நமக்கு ஸ்ரீ திருநாகேஸ்வரம் போயிட்டு பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்ப்ப சாந்தி பூஜை பண்றது இந்த திருமணத்தை மட்டும் இல்லாம நாம் ரொட்டீன் லைஃப்ல நமக்கு ஏற்படக்கூடிய தடை தடங்கள் பிரச்சனைகளுக்கும் நம்ம இந்த ஆலயங்கள் சென்றமா பரிகாரம் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி திருப்பாம்புரமும் இருக்கு, அங்கேயும் போய் நம்ம வந்து இந்த சாந்தி பூஜை பரிகாரம் பண்ணலாம். அதே மாதிரி உங்க இருக்க அருகாமையில நாகசாந்தி பூஜை பண்றாங்க, நீ அங்கேயும் பண்ணிக்கலாங்க. ஆனா குறிப்பா பிரசித்தியா இருந்து பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம். சரி, இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் வரும், சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷம்லாம் எதனால ஜாதகம் வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பிறவியில நம்ம சர்ப்பங்களுக்கு இழைக்கக்கூடிய தீங்கு, அதாவது பாம்பு அடிக்கிறது, பாம்பு புற்றை இடிக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாம்பை துன்புறுத்துறது, இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து வரக்கூடிய பிறவிகள்ல நமக்கு சர்ப்ப தோஷமா வந்து அமருங்க. அப்போ முடிஞ்ச அளவு சர்ப்பங்களை துன்புறுத்தாம நம்ம இருக்கிறதே பெரிய விஷயங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு சார் எனக்கு ஒரு கிழமை சொல்லுங்க சார், நான் இந்த ஆலயம் எல்லாம் போறேன், எனக்கு பிரசித்தியான கிழமை சொன்னீங்கன்னா எனக்கு போக நல்லா இருக்கும் சார். ஒரு ஜாதகருக்கு ராகு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, ராகுவோட தாக்கங்கள் அதிகமா இருக்கு, ராகுக்கு சாந்தி பூஜை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த ராகுகால வேலையில போயிட்டு நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கேதுவா இருக்காருன்னா திங்கள் கிழமை உட்காந்துருங்க, கேதுவுக்கு திங்கட்கிழமை எடுத்துக்கோங்க, ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வழிபாடு பண்ணுங்க. இன்னும் சில ஜோதிடர் சொல்லுவாங்க, இந்த சர்ப்பத்திட்டு இருந்தாவே பௌர்ணமி அன்னைக்கு நீங்க போங்க, அங்க போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ராகுகால வேலையில துர்க்கை அம்மனுக்கு நீங்க வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதமா உங்களுக்கு அமையுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த நாகதோஷம்னா என்ன, இந்த சர்ப்பதோஷம் நமக்கு என்ன பண்ண போகுது, இந்த சர்ப்பதோஷம் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருந்தாலும் என்ன நம்ம பலனை கொடுக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. வரக்கூடிய காணொலிகளை நான் இது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் கொடுக்க ரெடியா இருக்கேன். அது நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், உங்களோட வேல்யூ சவரி பண்ணி கிளிக் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி உங்களுக்கு ஜோடி சம்பந்தமான தகவல் வேணும், வீடும் பார்க்கணும் பிரியப்பட்டீங்க, நம்பர் கொடுத்துருக்கேன், எப்போ கான்டாக்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்க கார்த்திகேயம். நன்றி, வணக்கம்.